பிரைஸ் லார்ட். இன்னும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சாரம் பண்ணப்பட்ட ஸ்திரியை கையும் மையுமா பிடிச்சிட்டு வந்து ஏசாவா மேலே குற்றம் சுமத்துறதுக்காக அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்க, முன்னாடி நிறுத்துறாங்க. அப்போது ஏசப்பட்ட கேட்குறாங்க, இப்போ இந்த விபச்சார ஸ்திரியை வந்து நாங்கள் கை மையமாக பிடிச்சோம், இவனை கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்க. நியாயப்பிரமாணம் எங்கே இருக்குது அப்படின்னா உபாமா 22-24 எழுதியிருக்குது. பிறனுடைய மனைவி மேலே சைனியத்தை என்ன பண்ணணும், அந்த பொண்ணு கூக்குரலாமல் சத்தம் போடாமல் இருந்தால் 2 பேரையும் கல்லெறிந்து கொள்ளப்படணும், 2 பேரையும் கல்லெறிந்து கொள்ளணும். இப்போ ஏசாவா மேலே குற்றம் சுமத்துறதுக்காக மோசே எங்களுக்கு எப்படி சொல்லிக்கிறாரு, நீ என்ன சொல்கிறீர் அப்படின்னு கேட்டு ஏசாவை சோதிக்கிறக்கா இப்படி பண்ணுறாங்க. ஏசா பண்ண சொல்கிறாரு, உங்களில் எவன் பாவம் செய்யலையோ அவன் முதல் கல்லை எறிங்க அப்படிங்கிறாரு. உங்களில் எவன் பாவம் செய்யலாம், விபச்சார ஸ்திரீகிட்ட பாவம் பண்ணது கிடையாது. நியாயப்பிரமாணத்தை எவன் மீறாமல் இருக்கீங்களோ, எவன் நியாயப்பிரமாணத்தை மீறாமல் இருந்தீங்களா, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவங்கிறது ஒன்றையும் அவன் 3 நாளில் பார்க்குறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தை எவன் மீறலையோ அவன் என்ன பண்ணுங்க, முதல் கல்லை வீசுங்க அப்படிங்கும்போது எல்லாருமே கல்லை கீழே போட்டு பின்னாடி வைக்க போகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த முதல் கல்லுக்கு எரிங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, கீழே குனிந்து விரலினால் எழுதினாருன்னு இருக்கு. அந்த விரல் எப்படிப்பட்ட விரல் அப்படின்னா, யாத்ராமத்தில் 10 கட்டளைகள் பிறந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 10 கட்டளை எழுதின தேவனுடைய விரல். அதே புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய விரல்னால பிசாசுகளை துரத்துகிறேன்னு இருக்கும். அப்பேற்பட்ட விரலில் என்ன பண்ணுறாரு, தேவன் எழுதினார், தரையில் எழுதினார். என்ன எழுதுறாரு அப்படின்னா, எரேமியா 17:13 பார்க்கும்போது, ஜீவ தண்ணீர் ஊற்றாக்கி கத்தரை விட்டு விலகி போனபடியால் உண்மை விட்டு அகன்றிருப்பவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். என்ன சொன்னார், நியாயப்பிரமாணத்தை எவன் மீறினீங்களோ, எவன் உங்களை பாவம் செய்யலையோ அவன் முதல் கல்லை எறிங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் தரையில் உறிஞ்சு எழுதுறாரு பார்த்தீங்களா. என்ன எழுதினார் அப்படின்னா, அந்த கல்லை கீழே போட்டு போனவர்களின் பெயர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல எழுதினார். ஸோ நமக்கு இன்றைக்கி காலையில் கற்றுக்கொள்ள போகிற என்ன அப்படின்னா, கத்தரை விட்டு பின்காமி போங்க, பெயர் புழுதி எழுதப்படும் சொல்ல போய் நம்ம இன்றைக்கி ஜீவ புஸ்தகத்தில் இருந்து பெயர் விலகி போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் விபச்சார ஸ்திரீ என்ன சொல்கிறாரு, எல்லாரும் நியாயம் தீர்த்தாங்களா, நானும் ஒன்று நியாயம் தீர்க்கல, இனி பாவம் செய்யாத போன்னு சொல்லி மன்னித்து வருகிறார். சரிங்களா. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே நியாயப்பிரமாணத்தை எப்படி மீறினாங்கன்னா 2 பேரையும் கல்லெறிந்து கொல்லப்படணும். ஆனால் ஏசப்பாவை சோதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பொண்ணை மட்டும் பிடிச்சிட்டு வராங்க. அந்த பையன் எங்கே,